பிளாக் பாக்ஸ். பிளாக் பாக்ஸு ஏரோப்ளேனில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மிஷின் மாதிரி அது. ஆக்சுவலாக பிளாக் பாக்ஸுக்கு என்ன கலர் இருக்குன்னு சொன்னால் பிரைட் ஆரஞ்சு. அதோட ஷேப்பு பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பு. பிளாக் பாக்ஸ் வந்து 1954 கண்டுபிடிக்கப்பட்டது பை டேவிட் வாரன். ஆனால் 1960s தான் பார்த்திங்கன்னா எல்லா ஏரோப்ளேன்லேயும் பிளாக் பாக்ஸு மேண்டட்ரியாக மாற்றினாங்க. ஸோ பிளாக் பாக்ஸு வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஸ்டீல் அண்டு டைட்டானியமால் மேலப் ஆஃப் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஏன் பிளாக் பாக்ஸ்னாலே ஃபுல் என்டையர் மெட்டீரியலை வந்து ஏரோப்ளேன்லேயும் அதே மெட்டீரியலை யூஸ் பண்ணலாம், ஏன் ஆக்சிடென்ட் வருதுன்னு சொல்லி. மேக்ஸிமம் ஏரோப்ளேன் எல்லாமே பார்த்திங்கன்னா அலுமினியத்தால் மேலப் ஆஃப் ஆகிருக்கும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அலுமினியம் அண்ட் ஸ்டீல் பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து வெயிட்லெஸ் மெட்டீரியல், பட் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஸ்டீல் வந்து ரிவர்ஸாக ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதேமாதிரி வெயிட்டாகவும் இருக்கும். அதான் ஸ்டீலுக்கு உள்ளது அட்வான்டேஜ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அலுமினியம் அண்ட் ஸ்டீல் இஸ் அலுமினியம் இஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் டியூரபிள் பட் ஸ்ட்ராங்கர், பட் ஸ்டீல் இஸ் ஹெவி அண்ட் ஸ்ட்ராங்கர். ஸோ அதனால் ஏரோப்ளேன் ஸ்டீலால் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னு ஒரு பெரிய டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. ஏரோப்ளேனில் டெயில் எண்டில் தான் இருக்கும். ஒருவேளை ஏரோப்ளேன் வந்து விழுவும் போதோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகும்போதோ டெயிலில் பார்த்திங்கன்னா பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜே ஆகாமல் இருக்கும். இந்த பிளாக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எந்த டெம்பரேச்சர்லேயும் அதிகமான ப்ரெஷர்லேயும் வித்ஸ்டாண்ட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இதே பிளாக் பாக்ஸு சில டைமில் ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பிளாக் பாக்ஸு உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்ஃபேலியபிள்னு அர்த்தம். அது உடையறதுக்கோ இல்லை ஃபெயில் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மலேசியன் ஏர்க்ராஃப்ட்டு மிஸ் ஆச்சு. ஸ்டில் வந்து பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்கவே முடியல. பிளாக் பாக்ஸ் வந்து ஒரு இன்ஃபேலியபிள், ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிளாக் பாக்ஸில் 2 விதமான ஐட்டம் இருக்கும், 2 விதமான பார்ட்ஸு. ஒன்று வந்து டிஎஃப் டிஆர்னு சொல்லுவாங்க, அதாவது டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் பார்ட் ஆஃப் பிளாக் பாக்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 24 to 25 hours ஆஃப் டேட்டா வந்து இதில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து சிவிஆர்னு சொல்லுவாங்க, அதாவது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். ஸோ இது எவ்ரி 2 hours பார்த்திங்கன்னா இதோட எவ்ரி 2 hours மட்டும்தான் இந்த டேட்டாவில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் வந்து சிவிஆர்னு சொல்கிறது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா மெயின் பார்ட்ஸ் ஆஃப் பிளாக் பாக்ஸ். பிளாக் பாக்ஸ் இஸ் ரெக்டாங்குலர் ஷேப்பு. அட் த சேம் டைம் இட் இஸ் ஃபுல்லி பெயிண்டட் பை ஆரஞ்சு, பிரைட் ஆரஞ்சு. இன்னொன்று இருக்குது பிளாக் பாடி. ஸோ பிளாக் பாடி இஸ் த பாடி விச் அப்சர்வ்ஸ் ஃபுல் ரேடியேஷன், எமிட்ஸ் 0. ஸோ அதுதான் பிளாக் பாடி. ஸோ ஏன் வந்து பிளாக் மெட்டீரியல் இருக்குல்ல, அது என்ன பண்ணால் ஹீட்டோட அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது ஹீட்டை வந்து எமிட்டே பண்ணாது. தட் இஸ் கால்டு பிளாக் பாடி. சாகித்ய அகாடமி அவார்டுன்னு ஒரு அவார்டு இருக்குது. இந்த அவார்டு பார்த்திங்கன்னா 1955 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இது வந்து 24 லாங்குவேஜஸில் கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் லிட்ரேச்சருக்கு கொடுக்கக்கூடிய உயரிய அவார்டுன்னு சொன்னால் அது சாகித்ய அகாடமி அவார்டு.